நம்ம இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காந்தாரா சாப்டர் 1 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு கதை களத்தை கொண்ட ஒரு படம். ஆனால் அந்த கதையை வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்றால இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த கதை வந்து எப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு சமுதாயம். இந்த சமுதாயம் வந்து அந்த காடை கடவுள் நம்பிக்கையாக அந்த காடை அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த காட்டில் தான் வந்து அது ஈஸ்வர காடு அப்படிங்கிற அந்த காடோட பேர். அந்த காட்டுக்குள்ளே அதிகப்படியான ஒரு நல்ல நல்ல மூலிகையெல்லாம் கிடைக்கும். அந்த மூலிகைகளை யூரோப் கண்ட்ரியை சார்ந்தவங்கள்ட்டெல்லாம் முன்னால் கடல்வழி மார்க்கமாக நமக்கு அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரில் அந்த கடல்வழி மக்களோட இணைஞ்சிருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த காட்டில் நடக்கிற அந்த ஒரு பயிர்களெல்லாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, கீழே இருக்கிற அரசு வந்து என்ன செய்யும், அதை வந்து ஆக்கியூபை பண்ணி அவங்க தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள அடிமையாக்கி வச்சுருப்பாங்க. இவங்க வந்து கடவுள் நம்பிக்கையிலே உள்ள பட் அவங்களுக்கு மேலேயும் காட்டுக்குள்ளே இன்னொரு இருளர் கூட்டம் இருக்கும். அது ரொம்ப ஒரு கற்பரானவங்க. அவங்க வந்து மாந்திரீகம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு எடுத்து இவங்களும் இவங்ககிட்ட இருக்கிற அந்த மூலிகை ஈஸ்வர தோட்டத்தையும் அடையணும், ப்ளஸ் அங்கே இருக்கிற கடவுளையும் நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒரு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு 2 டீமாக போயிட்டுருக்கோம். இதில் வந்து இன்ட்ரோல் பிளாக் வர என்ன நடக்க போகுது, என்ன செய்தாங்கன்னே ஒன்றுமே தெரியாமல் அந்த கதை ஓடிக்கிட்டே இருக்கும். இன்ட்ரோல் முடிஞ்ச உடனே அந்த படத்தில் நம்ம திருப்பி என்னடா அதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு ராஜா வந்து அந்த மேலே இருக்கிற அந்த மலையில் இருக்கிற மக்கள் எல்லாமே ஆக்கியூபை பண்ணி வச்சுருப்பார். அந்த ராஜாவோட பொண்ணு வந்து இந்த மலையில் வாழ் மக்களை வந்து அதில் ஒரு ஹீரோவாக இருக்கிற ஹீரோகிட்ட வந்து என்ன செய்வா, ரொம்ப அன்பை காட்டி நீங்கள் இங்கே இந்த வியாபாரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போய் எல்லாம் பிளான் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற இதெல்லாமே ஆக்கியூபை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துலையும், ப்ளஸ்ஸு இவளோட எண்ணம் ஃபுல்லாக எங்கே உள்ள எண்ணம் அப்படின்னா இங்கே உள்ள எண்ணம் கிடையாது. இவங்க தாத்தா முன்னால் அந்த ஈஸ்வர மலை அடையணும்னு ஆசைப்பட்டிருப்பார். அந்த மலையை தாத்தாவால் அடைய முடியலை, அப்பாவால் அடைய முடியலை, நம்மளால் அடைஞ்சாகணும் அப்படிங்கிறது தான். இது அடைவாங்களா அடைய மாட்டாங்களாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து கேமராமேன் எல்லாம் நல்லா ஹைரண்டாக சூப்பராக ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக நல்லா எந்த இதுவுமே என்ன சொல்லலாம் அப்படின்னா நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு புலி வரும். இந்த புலி வந்து தான் இந்த ஒரு ஹீரோ கேரக்டருக்கு ஈஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சில தப்புகள் நடக்கிற இடத்துலலாம் அந்த புலியெல்லாம் வந்து எடுத்து இவங்களை காப்பாற்றும். இப்படிலாம் 1-2 விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எதுக்கு பண்ணாங்கன்னு சொல்லி அந்த புலிக்கு ஒரு கதையை வச்சுருக்க மாட்டாங்க. அப்படிலாம் சம்மந்தம் இல்லாமல் சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு பன்னி வந்து திடீர்னு கூட்டிகிட்டு போய் ஒரு ஆளை காட்டும். அந்த ஆள் ஒரு பெரிய மாந்திரவாத மாதிரி இருப்பார். எதுக்கடா அங்கே பண்ணான்னு, இந்த பண்ணி எதுக்கு வந்து இதை கூட்டிகிட்டு போகணுங்கிற எல்லாம் தெரியாது. இப்படி 1-2 மிஸ்டேக்கான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஓகே, பார்க்கலாம். படம் ஓரளவில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன, அந்த கடவுள் நம்பிக்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் போகலாம். ஏதோ ஒரிஜினலாக கடவுள் நம்பிக்கை இருக்கிற மாதிரி இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அந்த தியேட்டரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிங்க. ஓகே.